ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் வலையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும்பன்மையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஃபுல் முஸ்லிம், அல் முஸ்லிமு அஃபுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கின்றார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருந்தார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மோடு பிறந்தவர்கள் மட்டும் சகோதரர்கள் அல்ல, கலிமா சொன்ன எல்லோருமே சகோதரர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால காலத்திலே சொன்னார், சகோதரனா எப்படி நடக்கும், சகோதரனுக்கும் சகோதரனா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். பிரதேசத்திலே சொன்னார்கள், மஸலுல் மூமினி ஃபீ தவாதுஇ வ தராஹுமிஹி. மூமின்களுக்கு உதாரணம் அவர்களுடைய அன்பிலும் இரக்கத்திலும். மூமின்களுக்கு உதாரணம் கமஸலில் ஜஸதி, ஒரு உடலை போன்றது என்பதாக சொன்னார். ஒரு உடலை போன்றதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அந்த உடலிலே ஒரு உறுப்புக்கு கஷ்டம் வந்தால் மற்ற எல்லா உறுப்புகளும் அதிலே பங்கெடுக்கிறது. ஒரு உறுப்புக்கு கஷ்டம் வந்தால் எல்லா உறுப்பும் பங்கெடுக்கிறது. ஒரு உறுப்புக்கு காய்ச்சல் வந்து விட்டது, காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? எல்லாம் சேர்ந்து, காய்ச்சல் வந்தா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறது? கஷ்டப்படுகின்றது. எல்லாம் சேர்ந்து இரவு ஒழிக்கின்றது. அந்த மாதிரி முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துயரம் என்றால் அந்த துயரத்திலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும். அவருக்கு வந்தா நமக்கு என்ன என்பதாக அல்ல, பிறருடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக நினைத்து அன்பு செலுத்தக்கூடியவளாக, இறக்கப்படக்கூடியவளாக, உதவி செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே உதவி நாடியவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. நம்மிடத்திலே சில மக்கள் உதவி கேட்பதற்கு வெட்கப்படலாம். ஆனா உண்மையிலே ஒரு கஷ்டப்படக்கூடியவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்றால் அதை அறிந்தவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், உடத்திலே யார் கேட்கிறார்களோ அவருக்கும் கொடுங்கள். சில மக்கள் தேவையுடையவர்களாக இருப்பார்கள், கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள், அவருக்கும் நீங்கள் நாடி சென்று உதவி செய்யும் என்பதாக அல்லாஹ் தன் திருமலை கூறுகின்றார். நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட பண்புடையவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி தோன்றலிலே உள்ளவர்கள் தான் ஸைனுல் ஆபிதீன் அவர்கள். அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் தெரிந்தது 80 குடும்பங்களுக்கு அவர் உதவி செய்ததாக தெரிந்ததா. ஏன்னா அவங்க எப்படி உதவி செய்வாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த வீட்டினுடைய அந்த முற்றத்துல போய், இந்த ஒரு வீட்டுல திண்ணை இருக்குமா இல்லை, அந்த திண்ணையில போய் அந்த குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துடுவாங்க.
மறுநாள் காலையில பார்ப்பாங்க, யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க நிர்வாக சொல்லி என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தார்கள் அதை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்குவார். அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் அந்த உதவி வராத போது விலகி கொண்டார்கள். இவ்வளவு காலமாக இவ்வளவுதான் உதவி செய்ததாக விலகி கொண்டார்கள். அப்ப யார் நம்மிடத்தில் உதவி நாடுகிறார்களோ அவர் உண்மையிலே தேவை உடையவராக இருந்தார். அவருக்கு உதவி செய்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை. சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அவர் கேட்பதற்கு வெட்கப்படலாம். ஆனால் தேவை உடையவர் என்பதாக நாம் தெரிந்தால் அவர் கேட்காமலேயே நாம் உதவி செய்ய வேண்டும். பெருமானார் உதவி செய்ய வேண்டும். பெருமானார் என்ன சொல்றாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு அன்புடைய விஷயத்திலேயும் இரக்கத்தின் விஷயத்திலேயும் ஒரு உடலை போன்றவர். அந்த உடலிலே ஒரு உறுப்புக்கு கஷ்டம் வந்தால் எப்படி எல்லாம் பங்கெடுத்துக் கொள்கின்றதோ, பங்கெடுத்ததா இல்லையா? ஒரு காலில் முள்ளு குத்திருச்சு, ஒரு காலில் முள்ளு குத்திருச்சு, என்ன செய்யறது? மொத்த உறுப்புகள் வேடிக்கை பார்க்குதா? இல்லையே. மற்றொரு கால் என்ன செய்யுது? ஒரு கால் உடல் முழுவதை தாங்கிக் கொள்கிறது, ஒரு தூணை போன்று தாங்கிக் கொள்கிறது. உடனே என்ன செய்யுது? கண்கள் கண்ணீரை சிந்துகிறது. அந்த கை போய் எடுக்க போகுது. அதைத்தான் பெருமானா சொல்லுவாங்க, ஒரு உறுப்புக்கு நோவு என்றால் எப்படி எல்லாம் பங்கெடுத்துக் கொள்கிறதோ, எல்லாம் துடித்து போகின்றதோ, அதே மாதிரி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு தேவை வந்தால் அதிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், துயரை நீக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் கூறுகிறார். இது ஒரு செய்தி. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பெருமான் இன்னொரு விஷயத்தை சொல்வார். என்ன சொல்றாங்க? சொல்லுவாங்க சொல்லுவாங்க கல் புன்யான் வாக சொல்லுவாங்க. அல் மூமினு லில் மூமினி கல் புன்யா யசுத்து பாலஹு. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவர். அந்த கட்டிடத்தில எப்படி சிலரோடு சேர்ந்திருக்கின்றதோ அதே மாதிரி மூமின்கள் சேர்ந்திருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார். கட்டிடம் என்பது எப்படி சேர்ந்திருந்தா தானே உறுதியா இருக்கும். தனித்தனியா இருந்தா எப்படி உறுதியா இருக்கும்? அந்த கட்டிடம் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறதோ, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு மத்தியிலே கலவையை வைத்து நாம் சேர்க்க வேண்டும். அது எந்த அளவுக்கு அந்த கலவை உறுதியாக கொடுக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அந்த கட்டிடங்கள் நீடித்து நிலைத்திருக்கின்றது. அதே மாதிரி தான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கைகோர்த்து இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வது என்பதற்கு ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்வது என்று அல்லாஹ் கூறுகிறார். பிரிந்து விடாதீர்கள். என்னைக்குமே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு என்ன செய்ய வேண்டும்? கைகோர்த்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையாக இருப்பதான் பலமாக இருக்கின்றது. அவர் பிரிந்து விட்டால் என்ன ஏற்படும்? அல்லாஹ் துவாலியா நீங்க அப்படி பிரிந்து விட்டால் உங்களுடைய ஆற்றல் குறைந்து போகும், நீங்கள் கோதையாகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு எப்படி இருக்க வேண்டும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உறுதியான ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பாதிப்பை இன்னொருவர் ஏற்படுத்துகிறார் என்றால் அதை பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது. அப்படி வேடிக்கை பார்த்தால் என்ன ஆகி போகும்? நாம் அழிந்து போகும். ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் என்ன செய்யறது? அடிக்கின்றது. உடனே செய்யறது மற்ற மாடுகள் எல்லாம் இந்த விரட்டு நேரத்தில் சிங்கம் ஓடி போகிறது. அப்படி ஒரு சமீபத்திலே கூட ஒரு காட்சி இருக்கிறது. மாடுதான் பலகீனமானதுதான், ஆனால் பல மாடுகள் சேர்கிற நேரத்திலே சிங்கத்தை விரட்ட முடியும். ஒற்றுமைக்கு அதான் வித்தியாசம். ஒரு நாயை விட்டு சொல்றாங்க இல்லையா, ஒரு நாயை என்ன செய்யறோம்? கல்ல விட்டு அடிச்சா ஓடிடுது. அதே நேரத்திலே ஒரு தேனி கூட்டில கல்ல விட்டு அடிங்க, மனிதன் ஓட வேண்டும். ஏன்னு சொன்னால் அது ஒற்றுமையாக என்ன திரண்டு வருகிறது. ஒற்றுமையாக திரண்டு வருகிற நேரத்தில் மனிதன் ஓடி போகிறான். இத்தனைக்கும் நாயை விட தேடி சக்தி குறைவானது தானே. அதனால சில நேரங்களில் நாம் சக்தி குறைவானவர்களாக இருக்கலாம், சிறுபான்மையாக இருக்கலாம், சக்தி குறைவாக இருக்கலாம். ஒற்றுமைக்கு என்னைக்குமே சக்தி இருக்கின்றது. அழகாக ஒருவர் எழுதியிருந்தான். ஒரு கடைக்கு போனாரு, திராட்சை கொத்தோடு இருக்கின்ற திராட்சை விரிக்கிறது, உதிர் திராட்சை விரிக்கிறது, உதிர்ந்து போன திராட்சை விரிக்கிறது. புனிதர் கேட்டாங்க, இது கிலோ எவ்வளவு என்பதாக. இது கிலோ 100 ரூபாங்கிறார். ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு? அந்த திராட்சை கொத்தோடு இருப்பது 100 ரூபாங்கிறார். அது உதிர்ந்தது தனித்தனியா இருக்கு 50 ரூபாய். இல்ல இது வேற அது வேறையா கேட்டாரு போறோம். இல்ல ரெண்டு ஒண்ணுதான். அப்ப விலை வித்தியாசம். இது ஒண்ணு சேருது, இது கொத்தோடு இருக்கின்றது.
புத்தோடு குறையோடு ஒற்றுமையாக இருக்கிறதுனால ஜாஸ்தி, இது உதிர்ந்து போனதால விளக்கம் சொன்னார். எல்லா கடைகளும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய வெற்றிக்கு காரணம் அந்த ஒற்றுமை தான். கட்டடத்தை போன்று உறுதியாக ஒற்றுமையாக இருந்தார்கள். அவருக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்த உண்மைதான். ஆனால் யாரும் யாரை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். முதலாவது ஜும்மாவுடைய பயானிலே நான் சொன்னேன், சுருக்கமாக நான் சொல்றேன். ஹலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தது. மதீனாவுல அலி இருக்காங்க, கூஃபாவுல யார் இருக்கார், முஆவியா இருக்காங்க. இரண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இருந்தது. ரோம் நாட்டு மன்னர் ஒரு தபால் எழுதினார். அலி அவருக்கும் முஆவியாவுக்கும் தனித்தனியாக தபால் எழுதினார். ஒருத்தருக்கு எழுதின செய்தி இன்னொருத்தருக்கு தெரியாது. முஆவியா அவருக்கு தபால் எழுதுகின்றார், நீங்கள் அலியோடு நீங்கள் போருக்கு தயாராகுங்கள். அவருக்கு உங்களுக்கு மத்தியில பிரச்சனை, அவருக்கு உங்களுக்கு மத்தியில பிரச்சனை இருப்பதாக நான் அறிந்தேன், கருத்து வேற்றுமை இருப்பதாக நான் அறிந்தேன். நீங்க போருக்கு தயாராகுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்கிறேன் எழுதுகிறார். அதே போல அலி உங்களுக்கு தபால் வருகிறது. முஆவியாவுக்கு உங்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் படை திரட்டுங்கள், உங்களுக்கு எல்லா வகையான உதவியும் நான் செய்கிறேன், உங்களுக்கு பெரும் படையை நான் அனுப்புகிறேன், எல்லா வகையான உதவி செய்கிறேன் என்பதாக தபால் எழுதுகின்றார். இதைத்தான் இன்னைக்கு வல்லரசு நாடுகள் செய்கிறது. அமெரிக்கா போன வல்லரசு நாடுகள் தான் செய்கிறது. உலகத்திலே எங்கு கலவரங்கள் நடந்தாலும், எங்கு போர்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னணியிலே இவதான் இருப்பார். அப்ப இரண்டு பேருமே தபாலினார். ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை இல்லை, ரெண்டு பேருமே தபால் என்ன எழுதினாங்க அப்படின்னா, எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருப்பது உண்மைதான், ஆனால் என்னுடைய சகோதரருக்கு எதிராக நீ படை அனுப்பினால் அதை எதிர்க்கின்ற முதல் ஆளாக நான் நிற்பதாக எழுதினார்கள். அந்த மணலை கண்ணவன் ஆடி போனால் வாழ சுத்தி இருப்பாங்க. அப்போ ஒத்துமைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு மத்தியிலே கருத்து வைக்கும் இருந்தது, இருக்கலாம், தப்பு இல்லை. கருத்து வேற்றுமை இருப்பது தப்பு இல்லை. ஏனெனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தினுடைய மண்ணை கொண்டு படைக்கவில்லை, பல மண்ணினுடைய கலவையை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா படைத்தார். அதனால மக்களுக்கு மத்தியிலே நிறத்தாலும் கருத்தாலும் வேற்றுமை இருப்பது என்பதால் நியாயமான விஷயம். அவருக்கு கருத்து சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் தான். ஆனால் அதே நேரத்திலே அதன் மூலமாக வேற்றுமை என்பது ஏற்பட்டு ஒருவருக்கு துரோகியாக ஆகிவிடக்கூடாது, ஒருவருக்கு துரோகியாக ஆகிவிடக்கூடாது. நமக்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது மிக தேவை. அதாவது பெருமானார் சொன்னாங்க, நீங்க கட்டிடத்தை கொண்டு உறுதியாக சொன்னார். வாழும் காலத்திலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு கட்டிடத்தை கொண்டு உறுதியாக இருக்கக்கூடியவராகும், உடலை போன்று ஒருவருக்கு ஒருவர் உதவியாக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஃமினான மக்களுக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.